ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே விம்லாக் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான பதிவு தான். ஸோ இந்த பதிவுக்கான பதிலை நீங்கள் கமெண்டில் செய்யவும். ஓகேங்களா? ஒரு முக்கியமான விஷயம் என் அன்பான நண்பர்களுக்கு நான் பதிவிடுகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ எதுல ஏமாந்துட்டீங்கன்றீங்களா? சோ லைஃப்ல தாங்க. சோ லைஃப்ல என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருவரும் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சொல்லுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும், ஒரு புரிஞ்சு கொண்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், அவங்க வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சோ அதுல எல்லாத்துலயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் இருக்கணும். அண்ட் ஸ்கூல் ஈவெண்ட், ஸ்கூல்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இருக்கட்டும். சோ எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ என் குழந்தைங்களுக்கு ஆனுவல் டேவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சோ எதுவா இருந்தாலும் அதுல நான் போய் பங்களிக்கணும். எதுலயுமே என்னோட கணவர் வரது கிடையாது. சோ அதுலயுமே வரது கிடையாது. அப்புறம் எங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்லயும் எதுலயும் வரது கிடையாது. ஆனா அவங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுலலாம் நானும் என் பசங்க எல்லாம் போயிடணுமாங்க. இது எந்த விதத்துல நியாயம்ட்டு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்க, எந்த விதத்துல நியாயம்? இது தவறு இல்லையா? சொல்லுங்க. இப்போ ஆடி மாசம் கூழ் ஊத்துனாங்க, இது அது இதுன்னு பண்ணாங்க. எல்லாத்துக்குமே நாங்க இருந்தோம். வளகாப்பு எல்லாத்துக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் நாங்க இருந்தோம். சோ நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சோ அதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம நிறைய பண்ணிருக்கோம் அவங்களுக்கு. சோ எனக்கு இது திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. எனக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகுது. சோ என்னோட வளகாப்பும் எங்க வீட்டுல இருக்கவங்க தான் பண்ணாங்க. என்னோட முதல் குழந்தை பிறந்த நாளுக்கு கூட எங்க வீட்டுல தான் செலவு பண்ணாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளோ பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. சோ அதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சோ எனக்கு நிறைய டவுரி பண்ணாங்க. சோ என்னோட டவுரி எவ்வளவு செஞ்சாங்க, எவ்வளவு இது பண்ணாங்க. சோ இப்ப வரைக்குமே எனக்கு இந்த 8 வருடங்கள் ஆகி இது வரைக்கும் எனக்கு சேலரின்ற இதுவே இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இந்த 8 வருடங்கள் ஆகி சம்பளம்ன்றது எதுவுமே எனக்கு வந்ததே கிடையாதுங்க. ஓகேங்களா? சோ 8 வருடங்களாகி எனக்கு சம்பளம் எதுவும் வந்தது கிடையாது. ஏதோ அவங்க வீட்டு செலவுக்குன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நாங்க அந்த லைஃப போயிட்டு இருக்கோம். சோ எவ்வளவு அனுசரிச்சு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வரோம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி அவங்களும் வரணும் தானே. சோ இதற்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? சோ உங்களோட முடிவை சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களே ஏதாச்சும் நல்ல விஷயங்களா இருந்தா, அது ஏத்துக்கக்கூடிய விஷயங்களா இருந்தா கண்டிப்பா நான் அதை ஏத்துப்பேன். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா?